வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மக்களே. ஐயா திருமாவளவன் அவர்கள் இந்த தேர்தலிருந்து பின்வாங்கினது, அதாவது காட்டுமன்னார் கோவிலில் தான் நிற்க போகிறதா அறிவித்தது பெரும் பரபரப்பை கிளப்பிச்சு இந்த அரசியல் களத்தில். ஆனால் அங்கேருந்து நான் நிற்கலப்பா, பின்னாடி வாங்குறேன், நான் இங்கே நிற்காம போகிறேன், அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஜோதிமணி ஐயா அவர்களை நான் நிற்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஜோதிமணி ஐயா அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளைய பெருமாள் அவர்களுடைய மகன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிமணி அவர்கள். இளைய பெருமாள் இந்த சமூகத்துக்காக என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தலித் மக்களுடைய விடுதலைக்காக போராடினதுல ஒரு பெரும் பங்கு வகிச்சவர். அது மட்டும் இல்லாமல் வன்கொடுமை சட்டத்தை கொண்டு வர்றதுக்காக ஒரு பெரும் பங்கு அவருக்கு இருக்கு. ஏன்னா 89 கொண்டு வந்த சட்டத்தை 95 தான் நடைமுறைப்படுத்தப்படுறாங்க. அதுக்கு அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய பங்கா யார் இருந்திருக்காரு பார்த்தீங்கன்னா ஐயா இளைய பெருமாள் ஐயா அவர்கள் தான் இருந்திருக்காரு. அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் இந்த காரியத்தை அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காரு. மற்றபடி மற்றவங்க சொல்ற மாதிரி இந்த மிரட்டல் கிரட்டலுக்குலாம் அஞ்சல் ஆளு நான் கிடையாது. என்னோட ஸ்ட்ராட்டஜியை நான் மாற்றி அமைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு கட்டமைப்பை நீங்கள் கொண்டு வரீங்க, அந்த கண்ணோட்டத்தை கொண்டு வரீங்க, அந்த கண்ணோட்டத்தை நான் உங்ககிட்ட இருந்து நான் மாற்றி அமைக்கிறேன், என்னோட ஸ்ட்ராட்டஜியோட வேற பகுதி அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு. இவருடைய இந்த மாற்று நிலைமை, அவர் இந்த போட்டியிடாத இந்த நிலைமை இந்த 2026 எலெக்ஷன் களத்தை எப்படி மாற்றி அமைச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.